வணக்கம் நண்பர்களே. ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி 37. இயற்கை பானங்களையும் தண்ணீரையுமே அருந்துவோம், ஆரோக்கியத்தை காப்பாற்றுவோம். நம்ம வாழ்க்கையில் அன்றாடும் நம்ம குடிக்கக்கூடிய பானங்களும் அதே நேரத்தில் தண்ணீரும் ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா உடல் இருக்கக்கூடிய இரத்தம் 90% தண்ணீரால் ஆனது. அப்போ இந்த இரத்தம் தண்ணீரால் ஆனது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு உறுப்புக்கும் தண்ணீரும் ஊட்டச்சத்து மிக்க பானங்களும் தேவைப்படுது. நம்ம நிறையா இப்போல்லாம் ஒரு மாடர்ன் மெக்கானிக்கல் வேர்ல்டில் ஜூஸ், அதே நேரத்தில் ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ண நிறைய ஆர்டிஃபிஷியல் ஜூஸஸ், அதே நேரத்தில் தண்ணீரும் ஆர்ஓ பாட்டில் வாட்டர் அந்த மாதிரி வாட்டர்ஸை நிறையா எடுக்கிறோம். ஸோ இது எல்லாம் உடலுக்கு எந்த அளவுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குதுங்கிறத பார்க்கணும். ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையில் இயற்கை பானங்களும் தண்ணீரையும் அருந்துவோம். இந்த இயற்கை பானங்கள் அப்படிங்கிறது இயற்கையாக நமக்கு கிடைக்கக்கூடிய, ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கக்கூடிய பானங்கள். எத்தனையோ விஷயங்கள் நம்மளுக்கு இயற்கையாக கிடைக்கிது. அது மனிதர்கள் ஒரு எளிமையை விரும்பாமல் ஒரு ஆடம்பரம் அல்லது ஒரு பார்ட்டி, ஒரு சொபஸ்டிகேஷன், ஒரு கௌரவங்கிற பேரில் இந்த இயற்கை பானங்களையும் அந்த நார்மலாக கிடைக்கக்கூடிய தண்ணீரையும் விட்டு ரெஃப்ரிஜரேஷன் பண்ணக்கூடிய, அதாவது ஃப்ரிட்ஜிலிருந்து எடுத்து குடிக்கக்கூடிய அந்த வாட்டரையும் பானங்களையும் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இதனால் எந்த அளவுக்கு ஆரோக்கியம் கெடுது அப்படின்னு பார்த்தா, சுகர் டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு இருக்குது அதில். அதாவது சர்க்கரையின் அளவு. அப்புறம் ஃப்ரிட்ஜில் அது இருக்கும்போது அது அளவுக்கு அதிகமான என்ன பண்ணுதுன்னா, குளுமையை கூட்டுறது இல்லாமல் அது இருக்கக்கூடிய பானங்கள் இருக்கக்கூடிய சுகருடைய கண்டென்ட்டு 3 மடங்கு அதிகமாகுது. அப்புறம் இந்த பானங்களை கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணுறாங்க. அப்போ ப்ரிசர்வேட்டிவ்னால் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு எங்கேயோ கெமிக்கல்ஸை ஆட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடிய அந்த